இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு அதிகமாக பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அதிக அளவில் அவங்களுக்கு பயங்கரமான திட்டுக்கள் தான் வந்துட்டு தொடர்ந்து நம்மளுடைய சமூக வலைத்தளத்தில் கிடைச்சி வந்துட்டு இருக்கு. பிக் பாஸ்ல கலந்துக்கிட்ட 14 பேரையும் வந்துட்டு மீம் கிரியேட்டர்ஸ் ஆல்ரெடி வெச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ட்ரோல் வீடியோஸ்லாம் வேற வந்துட்டு ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு. இதனால பிக் பாஸ்ல கலந்துக்கிட்ட 14 பேருக்கும் நிறைய அவமானங்களும் அசிங்கங்களும் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாது. அதில் முதல்ல யாருன்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய ஆர்த்தியை பத்தி கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமூக வலைத்தளத்தில் படிக்கவே முடியல. காயத்ரி ரகுராமை பத்தி சீண்டி பார்க்க கூட முடியலங்க. அந்த அளவுக்கு படுக்கேவலமா நம்ம பசங்க எல்லாமே சமூக வலைத்தளத்தில் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்னேகனோட டைனமிக் திருமணத்தையே வந்துட்டு பயங்கரமா காரி துப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஸ்னேகன் செஞ்சு வந்துட்டு இருக்க விஷயம்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ் எல்லாருமே வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்னடா பொழைப்பு பொழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்னேகன் முதல்ல தலைவராக இருந்தார், அதோட அமைதியாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்ததாக தலைவியாக வந்த நம்மளுடைய காயத்ரி ரகுராம் கிட்ட எல்லாரை பற்றியும் போட்டு கொடுக்கறது, இவங்களை இங்கே வைங்க, அவங்கள அங்கே வைங்க, இவங்களை இங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்சாங் அடிச்சே வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரி, காயத்ரி ரகுராம் கிட்ட தான் அப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா, நேற்று வந்துட்டு புதிய தலைவராக ஆன நம்மளுடைய கணேஷ் கிட்டையும் அதே மாதிரி தாங்க. கணேஷை தனியாக கூட்டு போயிட்டு சோஃபாவில் உட்கார வச்சு இந்த மாதிரி அவங்க எதுக்கு போடுங்க, இவங்க இப்படி பண்ணுங்க, இவங்க இப்படி பண்ணுங்க இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்க நுழைச்சிட்டு இருக்குது. பிக் பாஸ்ல வந்துட்டு எல்லாருமே ஒரே குடும்பம் தான். அதுல ஒரு தலைவர், அவர் சொல்றதை மற்றவங்க எல்லாருமே கேட்கணும். அப்படிதான் குடும்பம் வந்துட்டு சரியா போயிட்டு இருக்கும். ஆனா ஸ்னேகன் வந்துட்டு யார் தலைவராக வந்தாலும் தனக்கு தோன்றிய எண்ணத்தை அவங்க மேல அப்படியே திணிச்சு அவங்கள அந்த வேலை வாங்க வைக்கிறாரு. அதனால தான் வந்துட்டு இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமூக வலைதளத்தில் ஏகப்பட்ட பேர் காரி துப்பி வந்துட்டு இருக்காங்க. ஜூலிய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் டிவி ப்ரோமோல அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்களா? ஜூலி வந்துட்டு வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயே பேசியிருக்காரு ஹாலிவுட் பாணியில். ஆனால் உண்மையிலே வெரி வெரி டேஞ்சரஸ் நம்மளுடைய ஸ்னேகன் தாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.